Hello everyone. So நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படினா கோர்ஸ் ஜாயின் பண்ணனும் எப்படி பே பண்ணனும் என்ன பே பண்ணனும் கரெக்ட்டா கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க சார் அப்படினு. ஒண்ணு இல்ல. பேமெண்ட் எவ்வளவு பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா 13500 rupees என்னோட UPI ID க்கு பே பண்ணனும். ஓகேவா? சோ நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினு சொன்னா 13500 rupees என்னோட UPI ID க்கு பே பண்ணனும். 1500 rupees நீங்க ஆப்ல பே பண்ணனும். ஓகேவா? ஏன்னா நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய வீடியோட ரெக்கார்டிங்ல வேணும் அப்படினு சொன்னா நீங்க 1500 rupees பே பண்ணி தான் ஆகணும். சோ 13500 rupees நீங்க என்னோட UPI ID ல பே பண்ணனும். என்னோட ID ல UPI ID ல எப்படி சார் பே பண்றது அப்படினா ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு நீங்க எந்த நம்பர்ல இருந்தாலும் பே பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது உங்க சாய்ஸ். ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காதுன்னா உங்க பேரண்ட்ஸோட நம்பர்ல இருந்து பே பண்ணிக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ். யார் பே பண்ணாங்களோ அது பண்ணிக்கலாம். ஓகேவா? நெட் சென்டர்ல பே பண்ணா நெட் சென்டர்ல போய் நீங்க பே பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே? சோ நெட் சென்டர்ல போயிட்டீங்க அப்படினு சொன்னா இல்ல எங்கல இருந்து வேணாலும் பே பண்ணுங்க. ஓகே? சோ அங்க பே யூசிங் UPI ன்னு இருக்கும். ஓகே? பே யூசிங் UPI ID அப்படினு சொல்லி இருக்கும். UPI ID. சோ போயிட்டு பே யூசிங் UPI ID ன்னு கிளிக் பண்ண சொல்லுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த UPI ID. ஓகே? சப்போஸ் நீங்க GPay யூஸ் பண்றீங்கன்னா இந்த ID யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் PhonePe யூஸ் பண்றேன்னா நீங்க இந்த ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ல UPI கிடையாது. இந்த நம்பர்ல போய் பே பண்ணிராதீங்க. ஓகேவா? இந்த நம்பர் பேமெண்ட்காக இல்ல. நீங்க ஃபோன் பேசணும் அப்படினா அதுக்காக மட்டும் தான் இந்த நம்பர். கான்டாக்ட் பண்ணனும் அப்படினா மட்டும் இந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்க ஃபோன் பண்ணிக்கோங்க. நான் எப்ப ஃப்ரீயா இருக்கேனோ நான் திரும்பி உங்களுக்கு கால் பேக் பண்ணுவேன். ஓகே? அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர்ல இருந்து பேரண்ட்ஸோட ஃபோன் எடுத்து நீங்க ஃபோன் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிடுங்க. நிறைய பேர் பண்றது என்ன அப்படின்னா ஃபோன் நம்பர் சேவ் பண்ண மாட்டாங்க. ஒரு நம்பர் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், நான் வந்து ஃப்ரீ ஆகிறப்ப நான் திரும்பி கூப்பிடுவேன். பேரண்ட்ஸ்ட்டு அப்போதைக்கு அந்த ஃபோன் இருக்கும். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது ஃபோனு வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே? ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்க, நீங்கள் ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே சேவ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம பையன் யாராச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாச்சும் அவங்களுக்கு தோணும். ஸோ ஃபோன் பண்ணுறீங்கன்னா நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு எப்போ நான் பார்க்குறேன்னா அப்போதைக்கு நான் திரும்பி கூப்பிட்டுருவேன். ஓகே? நீங்கள் பே பண்ணுறது இந்த ரெண்டு வழியா. எது இந்த அமௌண்ட்டு சப்போஸ் ஆஃபர் ஓடுதுன்னா அந்த ஆஃபரில் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறோமோ அந்த ஆஃபரில் இருக்க அமௌண்ட்டை இந்த UPI வழி நீங்கள் எங்களுக்கு பே பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. 1500 rupees நீங்கள் எய்மர்ஸ் ஆப்பில் போடணும். எய்மர்ஸ் ஆப் இது ஆப் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எய்மர்ஸ் ஆப்பில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோனில் போனாலும் சரி இல்லை நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி. லேப்டாப்ல எப்படி யூஸ் பண்றது நான் அதுக்கான லிங்கை பின் கமெண்ட்ல கொடுத்துறேன். பின் கமெண்ட்டை பார்த்துருங்க. கொடுக்க மறந்துட்டேன்னா ஞாபகப்படுத்திடு. ஓகே? இப்போ இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஹோம். ஓகே? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர். அடுத்து 2-3 ஆப்ஷன் இருக்கும். நீங்க இந்த இடத்துல ஸ்டோர்ல போகணும். ஸ்டோர்ல போனீங்கன்னா நீங்க டிராப்பரோட ஃபீஸை 1500 சொல்லிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் 11th 12th அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் மாறும். ஓகே? ஒரு தடவை கேட்டுக்கோங்க ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ட்டு. 11th அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 12th ஃபீஸ் மாறும். ஓகே? ஸோ 11th பார்த்தீங்கன்னா 7000 + 1000 7000 UPI வழி எங்களுக்கு சென்ட் பண்ணோம். 1000 rupees ஆப்பில். 8th அதே தான் 7000 + 1000 அப்படிங்கிறது. இப்போ நல்லா பாரு, டிராப்பர் கோர்ஸ்க்குள்ளே போகிறீங்க. டிராப்பர்ஸில் பே நவ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களோட ஸ்டேட் என்ன அதெல்லாம் கேட்கும். அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணிடுங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பார்த்தியா, இந்த இதை கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோ. என்ன அப்படின்னா நீங்கள் எய்மர்ஸ் ஆப்பில் உங்களுக்கு எந்த நம்பரில் வேணுமோ அந்த நம்பரில் லாகின் பண்ணுங்க. ஓகேவா? ஒன்னோட நம்பருக்கு வேணும்னு நீ ஓன் நம்பரில் லாகின் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணணும். சரி, என்கிட்ட UPI இல்லை, நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் பேமெண்ட் மெத்தடில் வாங்க. பேமெண்ட் மெத்தட்ல போனீங்கன்னா உங்களுக்கு UPI ID இல்லை UPI நம்பர் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா QR கோடு காமிக்கும். சரிங்களா? UPI ID UPI நம்பர் இல்லை QR கோடு காட்டும். சரி, என்கிட்ட தான் இல்லைன்னு சொல்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னா ஒன்றும் இல்லையா, ஓ ஃபோனில் லாகின் பண்ணுவோம். உனக்கு எந்த நம்பரில் ஆக்சஸ் வேணுமோ அந்த நம்பரில் லாகின் பண்ணிக்கோ. லாகின் பண்ணிட்டு பேமெண்ட் அப்போ UPI ID UPI நம்பர் இல்லைன்னா இந்த கோடு காட்டும். இப்போ உங்க பேரண்ட்ஸ் யார் ஃபீஸ் பே பண்ண போறாங்களோ அவங்களோட UPI ID இங்க என்டர் பண்ணிட்டு வெரிஃபைன்னு கொடுத்துரு. அவங்க ஃபோன்ல இருந்து அவங்க பே பண்ணிக்கலாம். இதே தான் நெட் சென்டர்ல போய் பண்றவங்களுக்கு இது சேம் கதை. சரிங்களா? நீங்க வந்து யாரோட நம்பர்ல இருந்து பே பண்ண போறீங்களோ, சப்போஸ் எங்க அம்மா தான் பே பண்ண போறாங்க சார்னா உங்க அம்மாவோட நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணி UPI நம்பர்ல டைப் பண்ணிடு. அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க. இல்ல இதை வந்து கிளிக் பண்ணோன்னே ஸ்கேனிங் ஆப்ஷன் வரும். அந்த ஸ்கேனிங் ஆப்ஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறம்
சார் நாங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் எய்மர்ஸ் A2K இதை போய் டெலகிராமில் சர்ச் பண்ணு. டெலகிராமில் என்ன சர்ச் பண்ணணும்? எய்மர்ஸ் A2K. இந்த ஐடியா சர்ச் பண்ணிட்டு நீ பே பண்ண 2 ஸ்க்ரீன்ஷாட்டும், எங்களுக்கு பே பண்ணதும் அப்புறம் ஆப்பில் பே பண்ண 2 ஸ்க்ரீன்ஷாட்டையும் அதுக்கு அனுப்பிடு. அனுப்பினதுக்கப்புறம் நீ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 டீட்டெயில், நம்பர் 1 உன்னோட நேம் என்ன, டெலிகிராமில் உன்னோட நேம் என்ன, டெலிகிராம் நேம் ஓகேவா, உன்னோட பேர் வச்சிருப்ப பார்த்து டெலிகிராமில் அந்த நேம் என்ன. அடுத்து உன்னோட ஆப்பில் உங்க நேம் என்ன, சரியா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒரே நேம், ஓ நேம் என்னவோ அதே நேம் டெலிகிராம்லேயும் ஆப்பில் வை. ஒரு சில கேர்ள்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, எங்கள் பேர் வச்சா தேவையில்லாம் மெசேஜ் வருதுன்னா அந்த கேஸில் டெலிகிராம்லாம் பேர் மாற்றிக்கோ. ஆப்பில் மாற்றணும்னு அவசியம் இல்லை, யாராலையும் உன்னை ஆப்பில் பர்சனலாக மெசேஜ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா யாராலையும் உங்களுக்கு பர்சனல் மெசேஜ் பண்ண முடியாது, நீட் நாட் வரி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு அப்புறம் என்னது, பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர். ஓகே, ஸோ எய்மர்ஸ் A2Kல உங்கள் 2 ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த 5 டீட்டெயிலையும் சேர்த்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த 5 டீட்டெயிலையும் அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டையும் எங்களுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பினா என்ன சார் ஆகும் அப்படின்னா, நைட் நேரத்தில் தான் டிபார்ட்மெண்ட் அது பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அது பார்க்குறதுக்காக டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் அதை வந்து பார்ப்பாங்க. நீங்கள் பே பண்ணதை பே பண்ணதுக்கப்புறம் மொத்தம் உங்களுக்கு 5 லிங்க் கொடுத்துருவாங்க. ட்ராப்பர்ஸ் அப்படின்னா 11th டிஸ்கஷன், 12th டிஸ்கஷன், அனௌன்ஸ்மெண்ட், ஃபீட்பேக், ஹோம்ஒர்க். நான் 11th ஸ்டூடெண்ட் அப்படின்னா 11th டிஸ்கஷனும் இந்த 3 கொடுத்துருவான். 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 12th டிஸ்கஷனும் இந்த 3 லிங்க் வரும். அப்போ ட்ராப்பர் அப்படின்னா 5 லிங்க், 11th 12th அப்படிங்கன்னா 4 லிங்க் அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ பே பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. டீட்டெயில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்க் வரும். சரி, இந்த லிங்க் கொடுத்துட்டாங்க, இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 5 லிங்க் கொடுத்துட்டு 5 குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, இப்போ 11th 12th குரூப்பில் தான் உங்களுக்கு லைவ் லெக்சர்ஸ்க்கான லிங்க் வரும். எத்தனை மணிக்கு கிளாஸ் நடக்க போதோ அத்தனை மணிக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு லிங்க் வந்துடும், சரிங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூகுள் மீட்டில் லைவ் கிளாஸ் நடக்கும், சரியா? நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை மணி கிளாஸ் நடக்க போதோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த குரூப்பில் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ஸோ லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். ரெக்கார்டட் லெக்சர்ஸ் எப்படி பார்க்குறதுனா, ஒன்றும் இல்லை, வீடியோ ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட 12th டிஸ்கஷன் குரூப்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 12th டிஸ்கஷன் குரூப் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி பிபிடிலாம் சென்ட் பண்ணுவோம். இது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியாது, நீட் நாட் வரி, நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இந்த குரூப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிபிடி சென்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த போல் நடக்கிறது, இப்போ வீடியோ இருக்குன்னா வீடியோட லிங்க் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ நல்லா பாரு, ஒன்றும் இல்லை, நீ இந்த மாதிரி உள்ளே போ, மேலே ஃபோன் இருந்தாலும் இந்த மாதிரி மேலே கிளிக் பண்ணு, அந்த நேமை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைல் வரும். நம்ம பிபிடி அனுப்புகிற எல்லா ஃபைல்ஸ் வந்துடும். இல்லை சார் எனக்கு ஃபைல்ஸ் வேணாம், நான் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஷேர்ட் லிங்க்கில் போங்க. இந்த ஷேர்ட் லிங்க்கில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோக்கான லிங்க் வந்துடும். இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த லெக்சர் வேணுமோ அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோஸை உங்களால் பார்த்துட முடியும். அப்போ லைவ் வீடியோ முடிஞ்சு, ரெக்கார்டட் வீடியோ முடிஞ்சு. சரி, எனக்கு போன வருஷம் முன்னாடி நீங்கள் நடத்தின வீடியோ வேணும், அந்த வீடியோ எல்லாமே ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 1500 பே பண்ணோன்னா ஆப்லேயே அந்த வீடியோ வந்துடும். ஓகே, எஸ். அனௌன்ஸ்மெண்ட் குரூப் எதுக்கு அப்படின்னா, டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் அன்னைக்கு என்ன ஒர்க் பண்ண போறீங்கிறத நீங்கள் இந்த குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் அன்னைக்கு என்ன ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஷெட்யூல் கொடுத்துருப்போம். அந்த ஷெட்யூல் பாரு, ஓகே இன்னைக்கு இந்த லெக்சர் நடக்க போகுது, அப்போ அந்த லெக்சர் நடக்க போகுதுன்னா அந்த லெக்சர் பார்க்க போறீங்க. மீதி இருக்க டைம் என்ன பண்ணீங்க, பயாலஜி இந்த டாபிக் படிக்க போகிறேன், டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இந்த சம்முக்கு நோட்ஸ் எழுதணும், சரிங்க நான் நேற்று நடத்திருப்பீங்க அதுக்கு நோட்ஸ் எழுதணும், டிபிபி கொடுத்துருக்கீங்க அந்த டிபிபி சால்வ் பண்ணணும். ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் சொல்லணும். இந்த ஃபீட்பேக் குரூப் என்ன அப்படின்னா, நான் கிளாஸ் நடத்திருப்பேன் பார்த்தியா, ரெக்கார்டட் லெக்சர் இருக்கும் கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைவ் லெக்சர் இருக்கும். அப்போது நான் கிளாஸ் நடத்திருப்பேன், அந்த கிளாஸ் பற்றின ஃபீட்பேக் கிளாஸ் எப்படி இருந்துச்சு, ப்ராப்ளம் சஃபிஷியண்டான ப்ராப்ளம் இருந்துச்சா, இல்லை சஃபிஷியன்ட் ப்ராப்ளம் இல்லையா, இல்லை கிளாஸ் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லை, எதுனாலும் ஜென்யூனான உங்கள் ஃபீட்பேக் நீங்கள் இந்த ஃபீட்பேக் குரூப்பில் லீவ் பண்ணணும். ஹோம்ஒர்க்
நான் வந்து கிளாஸில் சொல்லியிருப்பேன் இந்த கொஷின் எல்லாம் ஹோம் ஒர்க்கு டிபிபி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அந்த டிபிபியில் ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ என்ன பண்ணணும், அந்த ஹோம் ஒர்க்கை சால்வ் பண்ணிட்டு அந்த ஹோம் ஒர்க் குரூப்பில் PDF ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய வேலை. 5 லிங்க் கிடைச்ச உடனே 11th குரூப்பில் போனீங்கன்னா 11th மெட்டீரியலையும் 11th PPT 11th லிங்க்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். 12th குரூப்பில் போனால் சிமிலர்லி அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் டெய்லி காலையில் இருந்துச்சுன்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். என்னென்ன ஒர்க் ஈவினிங் முடிக்க முடியலையோ அதையும் நீங்கள் சொல்லிடணும். ஓகே, ஃபீட்பேக் குரூப்பில் டெய்லி கிளாஸ்க்கு அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கணும், கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஹோம் ஒர்க் ஃபைனலாக ஹோம் ஒர்க் குரூப்பில் கொடுக்குற ஹோம் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.